நைட்டு ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, வந்துட்டியா டார்லிங்? டார்லிங் பாட்டி. அபி, பகல்ல தான் பூக்கள் பூத்து குலுங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் ரூம்ல மட்டும் ராத்திரி கூட பூக்கள் பூத்து குலுங்குதேப்பா. பூவை விடுங்க பாட்டி, இங்க ஒருத்தரோட முகமும் பொரிச்சு போயிருக்கு. அது என்னன்னா பாட்டி, வெளியே மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ளேயும் கார்டன் வச்சா எப்படி இருக்கும்னு சும்மா ஃபீல் பண்ணி பார்த்தேன். பார்க்க நல்லா தான் இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண முடியுது. இது மட்டும் தான் டிஸ்டர்பிங்கா இருக்குல்ல. ஓ, ஃப்ரெஷ்னஸ்க்காகவா? ஃப்ரெஷ் மைண்ட் ஃப்ரெஷ். அது சரி, இந்த கேண்டில் வெளிச்செல்லாம் எதுக்காகப்பா? இருந்துச்சேன்னு சும்மா ஏத்தி வச்சேன். பாட்டி, மனசுக்குள்ள யார் மேலேயாவது காதல் இருந்தாதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண தோணும். அப்படியாமா? உண்மையா அபி? அப்போ நீ யார நினைச்சி இப்படி ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணிருக்க? என்ன பாட்டி இப்படி கேட்டீங்க? உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். ரொமான்டிக் சாங்கே கம்போஸ் பண்ணல, ரொமான்ஸ்க்கு எங்க போறது? பாட்டி, ஒருத்தன் லைஃப்ல 2 பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவன் லைஃப்ல கொண்டாட்டம் இருக்காது, திண்டாட்டம் தான் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து என்ன ஆட்டி வச்சிருக்காங்க. நான் ஆடி போயிருக்கேன். என்ன சந்தோஷப்படுத்த யாருமே இல்லாததால நானே என்ன சந்தோஷப்படுத்திக்கிறேன். அதுக்கு தான் இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாட்டி. பாவம் என் பேர, பாவமா இருக்கு. எத்தனையோ பாட்டு பாடி நீ அடுத்தவங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி இருக்க. ஆனா நீயே இப்ப சந்தோஷத்துக்காக ஏங்கிட்டு இருக்க. யூ ஆர் ரைட் பாட்டி. ஏன்பா வருத்தப்படுற? நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுமே. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளு, அதுபடியே பண்ணிடு. அதான பிரச்சனையே பாட்டி. பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் என்னால பண்ண முடியலையே. மனசு சொல்றத கேட்டா மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, மூளை சொல்றது கேட்டா மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் என்னதான் பண்றது பாட்டி? அதுக்காக தான் நான் என் கூட தனியாவே பேசிட்டு இருப்பேன். இவங்க 2 பேரும் என் வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஜஸ்ட் குண்டச்சு மட்டும் இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன். இது உண்மையிலேயே பெரிய பிரச்சனை தான்ப்பா. அப்ப சரிப்பா, உனக்கு எது சந்தோஷம்னு தோணுதோ அப்படியே பண்ணிக்க. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ உன் தனிமையோட சேர்ந்து ராத்திரி எல்லாம் பேசிக்கிட்டே இரு. என்னால வேற என்னப்பா சொல்ல முடியும்? வாமா ரச்சு, போலாம் வா. பாய் ரச்சனா. பாய் பாட்டி. மை டியர் பாட்டி, என் லைஃப்ல ரொமான்ஸ் வந்துருச்சுங்கிறத நான் உங்ககிட்ட இப்போ எப்படி சொல்றது? எனக்கு காதலிக்க சொல்லி கொடுத்தவ தான் திரும்பவும் என் லைஃப்ல ரொமான்ஸ் கொண்டு வந்திருக்கா. தட்ஸ் மை குட் அச்சீவ். நான் இப்போ உடனே வெளியே போயிடணும். அவ இந்த ரூம்குள்ள வந்து இதெல்லாம் பார்த்து என்னை தேடும் போது நான் சடனா உள்ள வந்து அவ மனசுல இருக்கிறத வெளியே கொண்டு வந்துருவேன். ஸ்டே. இவளை பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. போதுண்டாப்பா, இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. எப்படியோ இந்நேரம் ரூம்குள்ள போய் பார்த்து என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிட்டு இருப்பா. இப்ப அவ என்ன ஃபீல் பண்றான்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ உங்க அண்ணன் மேல கோவமா இருக்கிறதுனால அவரை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் உனக்கும் உங்க அண்ணனுக்கும் நடுவுல வந்ததா நினைச்சு என்னையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அம்மு பிரபாவை உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டான்னு நினைச்சுதான் நீ அவளை பழி வாங்கணும்னு நினைச்ச. பழி வாங்கணுங்கிற வெறியில அடுத்தவங்களோட உயிர் எடுக்கிறது நியாயமா? என்ன நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நியாயம் எல்லாம் பார்த்து பழி வாங்க முடியாது. இத ஆரம்பிச்சு வச்சதே நீயும் உன் தங்கச்சியும் தானே. இது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும்ல. எல்லாமே உன் கண் முன்னாடி தானே நடந்தது. அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन கேக்குறீங்க? உன்னோட தங்கச்சி அம்மு தான் என்னோட பிரபாவை லவ் பண்ணா. அவ லவ் பண்ண ஆரம்பிச்சதுனால தான் பிரபா என்ன வெறுக்க ஆரம்பிச்சா. அந்த அம்மு மேல இருந்த லவ்னால பிரபா என்னோட லவ் புரிஞ்சுக்கவே இல்ல. அந்த அம்மு மேல பைத்தியம் ஆயிட்டான். நீ ஒரு விஷயத்துக்கு நியாயம் சொல்லு. நான் என் பிரபாவை லவ் பண்ணும்போது பிரபா எப்படி அந்த அம்முவை லவ் பண்ணலாம்? என் பிரபாக்காக எத்தனை தடவை அந்த அம்முவை கொலை பண்ண முயற்சி பண்ணேன். ஆனா நான் பிளான் போடும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அதை வந்து கெடுக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. நான் அவளை கிட்னாப் பண்றதுக்கு பிளான் போட்டா நீ அவளுக்கு பதிலா கிட்னாப் ஆயிட்ட. எப்படியாவது அவளை தண்ணில தள்ளி கொலை பண்ணலான்னு பார்த்தா அவளுக்கு பதிலா நீ தண்ணில விழுந்துட்ட. இப்படியே தப்பிச்சுட்டே இருந்தா. கடைசியில கல்யாணத்தன்னைக்கு அவளை நான் கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணா அவளோட நல்ல நேரமோ என்னமோ மறுபடியும் தப்பிச்சிட்டான். நெவர் மைண்ட், டெஸ்டினின்னு ஒண்ணு இருக்குல்ல. நாம ஒரு பிளான் போட்டா நமக்கு மேல இருக்கிறவன் ஒரு பிளான் போடுவான். ஐ மீன், அந்த ஆண்டவனா பார்த்தா அவளை எடுத்துக்கிட்டான். அதானே ஆச்சு. நான் எத்தனையோ தடவை அவளை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா அவ என்னைக்கு இறந்தாலோ அப்ப நான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணல. ஆக்சுவலி நான் கொலை பண்ண ட்ரை பண்ணதே ஒன்னதான் பிரக்யா. ஞாபகம் இருக்கா அந்த ஃபங்க்ஷன்? அந்த ஷாண்டலியர் அது இங்க தானே தொங்கிட்டு இருந்தது.
ஐ மீன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா நான் ஒன்ன கொல்றதுக்காக அந்த ஷாண்டிலியர் ரோப்ல நெருப்பு வச்சேன். அது எப்படியோ தெரிஞ்சு அந்த அம்மா வேகமா வந்து ஒன்ன தள்ளி விட்டுட்டு கீழே விழுந்து அந்த ஷாண்டிலியர் அவ மேல விழுந்து பாவம் அவசரத்து போயிட்டான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும் உன உயிரோட கோபப்படாத. கண்ட்ரோல். ஆகாஷ் ஏன் அம்முவை கொண்டுட்டேன் ஏன் முன்னாடியே சொல்றா? இதுக்கு மேலே இவளை உயிரோட விடணுமா சொல்லு? இவளுக்கு இறக்கமே காட்டக்கூடாது. இந்த வீட்டுல இருக்கிற யார் வேணும்னாலும் இவளை மன்னிக்கலாம், ஏன் அந்த ஆண்டவனை கூட மன்னிக்கலாம். ஆனா நான் இவளை மன்னிக்கவும் மாட்டேன், உயிரோடையும் விட மாட்டேன். என்ன விடு. பொறுமையா இருக்குப்பா. அன்னைக்கு எது நடந்தாலும் எனக்கு சாதகமா தான் நடந்தது. அப்ப நான் அவளை கொல்லணும்னு நினைக்கல. ஆனா அவளாவே செத்து போய் என்னோட லைனை கிளியர் பண்ணிட்டான். ஐ எம் வெரி சாரி. அப்படி ஒரு நிலைமை அவளுக்கு வந்திருக்க வேண்டாம் தான். அப்படி ஒரு முகத்தை வச்சுட்டு எந்த பொண்ணால வாழ முடியாது. அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. அவ ஒண்ணும் தற்கொலை பண்ணிக்கல. அவளை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தூண்டி விட்டதே நீதான். அச்சோ, ஒரு விஷயத்தை நான் மறந்து போய் பேசிட்டு இருக்கேன். அந்த கார்பரேட்டர் பேசினது தான் நீ கேட்டுட்டல. உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஒத்துக்கிறேன். என்னாலதான் அம்மு தற்கொலை பண்ணி செத்து. அதுக்கு நான் தான் காரணம்னு ஒத்துக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? ஐ மீன் என்ன பண்ண முடியும்? என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்ணேன். கண்ணாடியில அவளோட முகத்தை காமிச்சு நான் அப்படி பயமுறுத்தின. பயத்துல அவ என்ன பண்ணா தெரியுமா? நேரா ஓடி போய் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா. பாவம். ஆக்சுவலி நான் ஆசைப்பட்டது ஏன் கையாலேயே அவளை அப்படியே. இது வேற தேவையில்லாம இதுக்கப்புறமா இதை மாட்டிக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை ஏன் கையால அவளை கொன்னு அந்த பாவத்தை நான் சம்பாதிச்சுக்கல. ஓகே, மறுபடியும் ஒத்துக்கிறேன். வாழ வேண்டிய பொண்ணு அம்மு தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு நான் தான் காரணம்னு ஒத்துக்கிறேன். சோ இப்போ யார் யாருக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு தோணுதோ தாராளமா பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி நீ உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணிக்கோ. என்ன பண்ண போற? அண்ணா கிட்ட உன்னால சத்தியமா நிரூபிக்க முடியாது இது எல்லாமே நான் தான் பண்ணேன். அட அண்ணனை விடுங்க. உங்க எல்லார்கிட்டயுமே நான் ஓபன் சேலஞ்ச் விடுறேன். உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ தாராளமா செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செஞ்சே தீருவேன். யாருக்காவது தைரியம் இருந்தா என்ன தடுத்து பாரு. மத்தவங்க முன்னாடி நிரூபிக்கிறது இருக்கட்டும், முதல்ல என் அண்ணன் முன்னாடி உங்களால நிரூபிக்க முடியுதான்னு பாருங்க. எல்லாமே நான் தான் செஞ்சேன். இட்ஸ் மை ஓபன் சேலஞ்ச். அப்படியே அண்ணனுக்கு தெரிஞ்சாலும் அவனால என்ன பண்ண முடியும்? அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த 2 அறையும் நான் உனக்கு கொடுத்ததில்ல, எனக்கு நானே கொடுத்துக்கிட்டது. இந்த 2 அறை உன் மேல நான் 2 தடவை நம்பிக்கை வச்சதுக்கு, 2 தடவை உன்னை மன்னிச்சு விட்டதுக்கு, உன்னை நினைச்சு நீ வெக்கப்படுறியோ இல்லையோ, உன்னை இப்படி வளர்த்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். இதுக்கு மேல கீழ்த்தனமா யாராலையும் நடந்துக்க முடியாது. உன்னை பாக்குறதுக்கு அருவருப்பாங்க. எதிரி எதிரின்னு எல்லாரையும் எதிரியாவே பார்த்துட்டு இருக்கான உன்னோட எதிரி உனக்கு உள்ளேதான் இருக்கா ஆலியா? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு உன் மனசுல இவ்வளவு வஞ்சத்தையும் வெறுப்பையும் எப்படி வளர்த்துக்க முடியுது? ஏதாவது கேட்டா பிரபாவ காரணம் சொல்றேன். அவன் தான் உன்னை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டானே. அவன் காதலிக்கலன்னா என்ன, நான் அவனை காதலிக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாத. ஏன்னா நீ அவனை காதலிக்கவும் இல்லை, உன் மனசுல அவனுக்காக காதலும் இல்லை. ஏன்னா காதல் கெட்டவங்களையும் நல்லவங்களா மாத்தும். ஆனா நீ இன்னைக்கு எந்த நிலைமையில வந்து நிக்கிறேன்னு பாரு. எப்படி இருந்த நீ எப்படி மாறிட்டேன்னு பாரு. ஒரு நல்ல பேத்தியா, ஒரு நல்ல தங்கச்சியா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்த. ஆனா இன்னைக்கு அந்த எந்த உறவுக்குமே நீ உண்மையா இல்லாம போயிட்ட. உன்னெல்லாம் மனுஷ ஜென்மத்திலேயே சேர்த்துக்க முடியாது. காதலுக்காக எல்லாரும் தான் உயிரை கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ காதல் பேரை சொல்லி அடுத்தவங்க உயிரை எடுத்துட்டு இருக்க. இப்படி எல்லாம் பண்றதுக்கு நீ செத்துக்கலாம்.